அப்படின்னு சொல்லுவாரு. அழகா சொல்லு. குட் மார்னிங், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் 95 ஜூஸ் குடிக்க போகிறோம். இப்போ இதை பற்றி நான் சொல்ல போகிறேன், கேளுங்க. என்னுடைய சன்னு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு கேட்டார், ஜூஸ் நானும் குடிக்கணும் அப்படின்னு. அவருக்கு கொஞ்சம் தரேன். ஆக்சுவலாக வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்கறது இல்லை, ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இது குடிக்க சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சின்ன வயசு குழந்தைங்க வந்து அந்த செல்கள் உற்பத்தி அதிகரிக்கிற ஒரு ஏஜ். 18 வயசு வரைக்கும் அந்த செல்கள் உடம்புல வந்து அதிகரிக்கிற ஒரு ஏஜ். அந்த டைம் நம்மளுக்கு கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கே அந்த ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வளர்க்குற ஏஜ்ன்றதுனால கொடுக்க தேவையில்லை. என் சன்னை விருப்பப்பட்டு கேட்டாருன்றதுக்காக நான் வந்து இது கொடுக்குறேன். இதை பற்றி சொல்கிறேன், கேளுங்க. இது வந்து ஒரு 13 வகையான பேரிஸால் உருவாக்கப்பட்ட ஜூஸ். இது குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய டெட் செல்லை வந்து ரிமூவ் பண்ணி புது செல் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு இது உதவிகரமாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 9 lakhs ஒராக் இருக்குது. இதுக்குள்ள ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ஒராக் தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அந்த 4000 ஒராக் எங்கே இருந்து கிடைக்குது அப்படின்னு, நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து கிடைக்கும். பல வகைகள் சாப்பிடும், அதுல இருந்து கிடைக்கும். பத்தலைன்னா நம்மளுடைய செல்லு வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே பக்கத்து இருக்கிற செல்லை வந்து இது உணவாக எடுக்கக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம செல்லெல்லாம் டேமேஜ் ஆகுது. சரிங்களா? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டெட் செல் அதிகமாக உருவாகுது. அதிகமான டெட் செல் உருவாச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வியாதியும், நம்மளுடைய உடல் உறுப்பு வந்து பாதிப்பு ஏற்படுது. இந்த பாதிப்பு ஏற்படுறதுனால நிறைய வியாதிஸ்லாம் வரும். நிறைய வியாதி பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வர்றது, கண் பார்வை இழக்கிறது, இந்த முடி கொட்டுற பிரச்சனை, ஒவ்வொரு உபாதைகள் உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா வகையான உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா ராஜ உறுப்புகளும் செயலிழந்து போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால தான் நம்ம வந்து இந்த 95 என்ற ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய அழகும் நம்மளுடைய ஆயுள் காலமும் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கு. இது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 33 ml இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 ஒராக் வேல்யூ இதுக்குள்ளே இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 4000 ஒராக் போதுன்றதுனால இதில் 33,000 ஒராக் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மள பற்றாக்குறையை வந்து சரி பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பற்றாக்குறைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு இது உதவிகரமாக இருக்கு. இது வந்து நம்ம டெய்லி காலையில் வெறும் வயிற்றிலே எடுக்கிறதுனால, இது ஒரு 1/4 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த 1/4 லிட்டர் தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணி நமக்கு வெறும் வயிற்றில் காஃபி சாப்பிட்ற மாதிரி டெய்லி ஒரு 1/4 மணி நேரமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மள பாடியில் அந்த டேமேஜ் செல்லெல்லாம் ரிமூவ் ஆகி புது செல்லு அதிகமாக உற்பத்தி ஆகும். அதனால நம்மளுடைய அழகையும் இளமையும் பாதுகாக்குது. நீண்ட ஆயுள் காலம் உருவாக்குறதுக்கு நம்ம செல்கள் தான் காரணம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாடியில் இருக்கிற செல் வந்து ஆக்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுள் காலம் நீடிக்கும், ஆரோக்கியம் நீடிக்கும். அதனாலதான் இந்த ஜூஸ் எடுக்கிறது. நம்ம காலையிலே வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. இந்த 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தவிர்த்துருங்க. ஏன்னா அவங்களுடைய அப்போ அந்த செல்லு வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகிற காலம். அதனால வந்து நீங்க தவிர்த்துடலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஜூஸை வந்து நம்ம எடுக்கிறதுனால என்னன்னா, அந்த உடம்ப வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் அதிகமான செல்கள் உற்பத்தி இருக்கிறதுனால நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நீண்ட ஆயுள் காலம் அதிகரிக்கும். மூஞ்சில் வரக்கூடிய இந்த சுருக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லு அதிகமாக டெத் ஆகிறதுனால தான் மூஞ்சில் சுருக்கம் வந்துடும். அதனால அந்த வயதான தோற்றம் வந்து உருவாகுது. அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இது நம்ம கண்டிப்பா எடுக்கணும். கொஞ்சம் நம்ம இது டெய்லி காலையில எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒரு மாசத்துக்கு வரும். இதுல இருக்கக்கூடிய பாக்கெட்டுங்க ஒரு மாசத்துக்கு வருது. குறைஞ்சது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைமு இது மாதிரி கூட நீங்க பணம் வந்து எங்களுக்கு பற்றாக்குறையா இருக்குன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைமு, இது மாதிரி 4 மாசத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம எடுக்கலாம். ஏதாவது வியாதி இருக்கு உடம்புல வந்து என்னோட
அதிகமான செல் டேமேஜ் ஆகிருக்க மாதிரி தெரியுது, நம்ம பார்த்தாலே தெரியுமா, நம்ம உடம்போடைய பலவீனத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அதை பார்த்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. டெய்லி குடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இளமையா ஆரோக்கியமா இருக்கணும்னு விருப்பம் அத்தனை பேருமே இதை நம்ம டெய்லி சாப்பிடலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா 13 வகையான பேரிஸ் இருக்கு. ரெட் பெரி, ப்ளூபெரி, நிறைய பேரிஸ் இருக்கு. அதே மாதிரி நோனின்ற ஒரு பழம் ஆட் பண்ணியிருக்காங்க. நெல்லிக்காய் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து நிறைய பழ வகைகள் வந்து இதில் சேர்த்திருக்காங்க. இது நம்ம இது சாப்பிட்றதுனால நம்மளோட பாடியிலோட உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லால் உருவாக்கூட தான் உடம்பு எல்லாமே. இந்த செல்களுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அதிகமான செல்லை நம்ம பாடியில் உற்பத்தி பண்ணுறதுனால எங்க